நெக்ஸ்ட்டு டி. சரி, டி வந்து லிட்ரலாக அதே தான். நம்ம எந்த இடத்துலலாம் -1 யூஸ் பண்ணுமோ இந்த எல்லா இடத்துலையும் +1 யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? இந்த இடத்துல நான் புதுசாக ஒரு விஷயம் பண்ணியிருப்பேன். என்னென்னா k = j+1. இதில் நான் j-1 யூஸ் பண்ணல. அந்த மாதிரி -1 +1 தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறதுக்காக பண்ண வேணான்றதுக்காக டேரெக்டாக வந்து k = j+1 ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிட்டேன். ஜேன்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி k அப்படின்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி ஜேயோட வேல்யூவும் +1 அப்படின்னு ஒரு மை காட். ஹாய், அப்போ டிக்கு போக போகிறோம். டி key = d. இஃப் key = d அப்படின்னு இருந்துச்சுன்னா, இல்லை -1 கடைசியாக மூவ் பண்ணது டியாக இருந்துச்சுன்னா அப்படின்னு நான் ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை. இது எப்பயும் போல் அந்த ஃபார் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்க்குறப்ப பிளேயர் லொக்கேஷன் ij இந்த இடத்துல நான் ஒரே ஒரு வேரியேஷன் தான் பண்ணியிருப்பேன், மற்றபடி ஒன்றுமே பெருசாக கிடையாது. k = j+1. முன்னாடி இந்த இடத்துலலாம் வந்து பார்க்குறப்ப k அந்த மாதிரி எந்த ஒரு வேரியபிளும் இருக்காது. அதில் வந்து j-1 தான் ஏல இருந்துச்சு, பிகாஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகணும். ஆனால் இங்கே பார்க்குறப்ப ரைட் ஹேண்ட் சைட் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், +1 அப்படின்னு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? +1 ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். j+1 அப்படின்னு 3 கேரக்டர் யூஸ் பண்ணாமல் k ஒரே கேரக்டர். ஓகே, அவ்வளோதான் மேட்டர். ஸோ மற்றபடி எல்லாமே இந்த இடத்துல அதே தான், நோ சேஞ்சஸ். எஸ், ஒரு சேஞ்சஸ் இருக்குது. எஸ், சாரிப்பா. என்னன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரை அண்ட் அக்செப்ட் கொடுத்துருக்கேன்ல. ட்ரை அண்ட் அக்செப்ட் ஏன்டா கொடுத்த அப்படின்னா, இப்போ ஒரு வேளை லூப்போட அது எப்படி சொல்கிறது, லெஃப்ட் சைட் பிரச்சனை வரல, ஆனால் ரைட் சைடில் எனக்கு பிரச்சனை எரர் நிறையா வந்துச்சு. ஸோ எரர் இருந்துச்சுன்னா ஸ்கோரை 0. ஸோ இந்த இதில் எரர் வந்துச்சு. ஸோ அதனால் ட்ரை அண்ட் அக்செப்டில் கொடுத்துட்டேன். ஈவன் ட்ரையில் எரர் வந்தாலும் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் எரர் வந்துச்சு. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன்னா எக்ஸப்ஷனில் ஹேண்டில் பண்ணிட்டேன், 0 ஸ்கோரை ஆட் பண்ணுறேன். சரி, எப்படி நான் சொல்கிறேன்னு எனக்கு தெரியலையே. எப்படி சொல்கிறது, இப்போ இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஞாபகம் வந்துச்சு என்ன மேட்டர்னு. ஆக்சுவலி இது ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? மற்றபடி எந்த ஒரு ரீசனும் கிடையாது. இது அப்படியே தான் மேலே இருக்க ப்ரோக்ராமே தான், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை கிடையாது. ஓகேவா? அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம்.